தன்னுடைய சீஷர்களோட உட்காந்து இறுதி ராபோஜனம் தன்னுடைய சீஷர்களோட உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க வந்து இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவோடு கூட இருக்க சீஷர்கள் எல்லாருக்கும் தெரியும் இவர் தேவனுடைய குமாரன். என்ன தெரியும்? இவர் தேவனுடைய குமாரன். அதை வந்து அந்த 12 பேருமே அறிந்திருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவ கூட அந்த உலகத்துக்கு தன்னை ஃபர்ஸ்ட்டை வெளிப்படுத்த விரும்பல. இந்த 12 பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இவர் யாரு, சாதாரண நபர் அல்ல, இவர் தேவனுடைய குமாரன். அதுதான் ஒரு தடவை இயேசு கேட்பாரு தன்னுடைய சீஷர்களை பார்த்து, ஜனங்கள் எல்லாம் என்ன யாருன்னு சொல்றாங்க? அப்போ ஒருத்தர் சொல்லுவார், உங்களை வந்து எலியான்னு சொல்றாங்க, சிலர் வந்து உங்களை யோவான் ஸ்நானகன்னு சொல்றாங்க, சிலர் உங்களை தீர்க்கதரிசி எரேமியான்னு சொல்றாங்க அப்படின்னு இயேசு சொல்றாரு. உலகம் சொல்றதை விடுங்க, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? இயேசு கருத்து ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. உலகம் என்ன எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். உலகம் தேவனை எப்படி பார்க்கறதுங்கிறது முக்கியம் அல்ல, நீங்க தேவனை எப்படி பார்க்குறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம்.